CBSE class 11 trigonometric functions சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். cot 54 divided by tan 36 plus tan 20 divided by cot 70 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துறாங்க. இது 1 மார்க் கொஸ்டின். இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இதுல தெரிஞ்சிருக்க வேண்டிய கான்செப்ட் வந்து பாருங்க, cot of 90 minus theta is equal to tan theta. இது தெரிஞ்சா போதும். மேல வந்து பாருங்க cot கீழே tan, இங்கேயும் பாருங்க tan கீழே வந்து cot இருக்கு. இங்க இருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து பாருங்க, இங்க 54 இங்க 36 ரெண்டு ஆட் பண்ணா 90 டிகிரி வரும். இங்க பாருங்க இது 20 அப்படின்னா இது 70 வரும், ரெண்டு ஆட் பண்ணா 90 வரும். அப்ப என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். இதுல ஒண்ணு காட்ட டேனா மாத்தலாம், இல்லைன்னா டேனா காட்டா மாத்தலாம். இப்ப நம்ம என்ன பண்றோம், காட்ட டேனா மாத்த போறோம். இது எப்படின்னா cot of 54 இருக்குல்ல, cot 54 என்ன பண்ணலாம், cot of 90 minus 36, 90 minus 36 என்ன வரப்போகுது, 54 தான் வரப்போகுது. அப்ப 54 என்ன பண்றோம், 90 minus 36 எழுதிக்கிறேன். ஆனா cot of 90 minus 36 ஓட வேல்யூ tan 36. அதே மாதிரி கீழே பாருங்க cot 70 இருக்குல்ல, அதை எழுதலாம் cot of 90 minus 20 எழுதலாம். அப்ப இதை tan 20 எழுதலாம். பாருங்க நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலயும் சேம் வேல்யூ இருக்கு, ரெண்டு பக்கமே. இப்ப கேன்சல் பண்ணலாம். இப்ப இது கேன்சல் பண்ணா இது 1 வரும், இது கேன்சல் பண்ணா இது 1 வரும். 1 + 1 = 2ங்கிறது இதுக்கான ஆன்சர்.